அவையை வணங்கி சமய நல்லிணக்கம் குறித்து சுவாமிஜியின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்திலே ஒரு சாது ஹிந்துவிற்கு இந்த உலகமே கடன் பட்டிருக்கிறது என்று கூறுகிறார். மிக முக்கியமான அற்புதமான ஒரு வாசகம். ஒரு சாது ஹிந்துவிற்கு இந்த உலகமே கடன் பட்டுள்ளது. என்ன காரணமாக இருக்க முடியும் என்று ஆராய்ந்து பார்த்தால் ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக இருக்கலாம், பல்வேறு நாடுகளோடு இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கலாம், பல்வேறு நாகரீகங்கள், பல்வேறு மொழிகள், மற்ற சமயங்கள், இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடன் பிணக்கு இல்லாத ஒரு இணக்கமான உறவு முறையை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நான் கான்ஃபிளிக்டிங் ஐடியா என்று சொல்வார்கள். சிக்கல் இல்லாத, பூசல் இல்லாத ஒரு தத்துவத்தை கொண்டிருப்பது இந்த சனாதன தர்மம் ஒன்று மாத்திரம்தான். மேற்கத்திய நாடுகளுடைய சிந்தனைகளிலே போட்டி பூசல் இல்லாத ஒரு சிந்தனையை பார்க்க முடியாது. ஒவ்வொன்றுமே அங்கே ஒரு பூசலின் அடிப்படையில், கான்ஃபிளிக்டின் அடிப்படையில் தான் அங்கே வெளிவந்தது. செகுலரிசம் என்று சொன்னால் மன்னனுக்கும் மதத்திற்கும் இருக்கிற சண்டையின் விளைவாக அங்கே வந்ததுதான் செகுலரிசம். ஜனநாயகம் என்று சொன்னால் மன்னனுக்கும் மக்களுக்கும் ஏற்பட்ட பூசலின் விளைவாக வெளிப்பட்டதுதான் ஜனநாயகம். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் பூசல் இல்லாத ஒரு சிந்தனா முறையை உருவாக்கியது இந்து தர்மம் தான் என்று சுவாமி விவேகானந்தர் அடிக்கடி சொல்லுகின்றார். இதைத்தான் எப்படிப்பட்ட பூசல் இல்லாத ஒரு சமுதாயமாக இந்து சமுதாயம் உருவானது என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டும். நாம் இங்கே அதிகமாக சுவாமி விவேகானந்தரை பற்றி பேசுகின்றோம். ஆனால் ஆங்கிலத்திலே ஒன்று சொல்வார்கள், a tree is known by its fruit என்று சொல்வார்கள். ஒரு மரம் எப்படிப்பட்ட மரம் என்பதை அது தருகின்ற நல்ல பழங்கள் மூலமாகத்தான் அறிய முடியும். நாம் இப்போது கனியை பற்றி அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறோம், சுவாமிஜியை பற்றி. ஆனால் அதுதான் அது கொடுத்த அந்த மரம் இருக்கிறதே, சனாதன தர்மம் அல்லது இந்து தர்மம் என்கின்ற அந்த மரம், அது எப்படிப்பட்டது என்று பார்த்தால்தான் சுவாமிஜி அந்த பாரம்பரியத்தை எப்படி ஒரு வேல்யூ அடிஷன் செய்தார் என்பது நமக்கு புரிய வரும். நாம் நமக்கென்று ஒரு வழி உருவகித்துக் கொண்ட ஒரு மதம் அல்ல. ஒரு பெரியவர் சொல்கிறார், லட்சக்கணக்கான பறவைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வானத்தில் பறக்கின்றன, கோடிக்கணக்கான மீன்கள் மறுபடியும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கடலிலே நீந்துகின்றன. ஆனால் இந்த மீன்களும் இந்த பறவைகளும் கடலிலும் வானத்திலும் ஒரு பாதையை உருவாக்கவே இல்லை என்று சொல்கிறார்கள். அதை போலத்தான் இந்து மதம் ஆயிரக்கணக்கான ஞானிகள், ரிஷிகள், எத்தனையோ முனி புங்குவர்கள் நாம் நமக்கென்று ஒரு பாதையை உருவாக்கவில்லை. யார் யார் எந்தெந்த வழியில் இறைவனை துதிக்கிறார்களோ, இறைவனை நினைக்கிறார்களோ அந்தந்த வழியெல்லாம் கூட ஒரு மதம் தான் என்று சொல்கிறார்கள். டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார், ரிலிஜன் இஸ் as personal as their toothbrush என்று சொல்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு பல் துளைக்கு இருப்பது போல ஒவ்வொருவருக்கும் ஒரு சமயமும் இருக்க முடியும் என்று சொல்கிறார். ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒரு ஆன்மா இருக்க முடியும் என்று சொல்கிறார்கள். அதே போல இந்து தர்மம் என்பது அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்திலிருந்து வந்த மதம் என்பதால் தான் இது இவ்வளவு பிரம்மாண்டமானதாக காட்சியளிக்கிறது. என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா நமக்கெல்லாம் தெரியும், நாம் அதிகமாக புரட்டுகிற ஒரு நூல் புத்தகம் அது. அதுல இந்து மதத்தை பற்றி அதனுடைய 15வது பதிப்பிலே அற்புதமாக எழுதியிருக்கிறார்கள். இந்து மதம் என்பது எல்லா மதங்களையும் எல்லா விதமான நம்பிக்கைகளையும் உள்ளடக்கிய ஒரு தர்மமாகும். அங்கே கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது இந்து மதத்திற்கு ஒரு பிரச்சனையே இல்லை. கடவுள் ஒன்றா பலவா என்பது கூட இந்து மதத்திற்கு ஒரு பிரச்சனையே இல்லை. நாத்திகர்களையும் கூட உள்ளடக்கிக் கொண்டிருக்கிற ஒரு மதம் இந்து தர்மம் என்றெல்லாம் என்சைக்ளோபீடியாவில் எழுதியிருக்கிறார்கள். அதே என்சைக்ளோபீடியா கிறிஸ்தவ அறிஞர்களாக தயாரிக்கப்பட்டது. அது கிறிஸ்தவ மதத்தை பற்றி என்ன எழுதியிருக்கிறார்கள் என்பதை நான் ஆசிரியர் என்பதால் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தருகிறேன். நீங்கள் வீட்டில் சென்று பாருங்கள். கிறிஸ்தவ அறிஞர்கள் அதை பற்றி, கிறிஸ்தவ மதத்தை பற்றி என்சைக்ளோபீடியாவில் என்ன சொல்லியிருக்காங்க என்று. சுவாமிஜி சொன்னார் இல்லையா, கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் நிகழ்ச்சியில நேரு என்ன சொல்லியிருக்கிறார் என்று. நேரு கூட ஒரு ஏதோ தூரத்து ஹிந்து என்று சொல்லிவிடலாம், ரிமோட் ஹிந்து. ஆனால் கூட கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் என்பதில் சுவாமிஜி பெருமை அடைகிறார், நாம் பெருமை அடைகிறோம். நாத்திகர்களை கூட ஏற்றுக்கொள்கிறோம். நாம் தமிழ்நாட்டில் ஒருத்தர் கடவுளை நம்புகிறவங்க முட்டாள்னு சொன்னார், ஊரெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணார். முட்டாள்னு சொன்ன ஒரு மனிதரை இந்த ஒட்டுமொத்த இந்து சமுதாயமும் பெரியார்னு சொல்லிட்டாங்க. இதுதான் ஹிந்துவே அவர் இருப்பாங்க. இப்ப என் நண்பனை கேட்டேன், இதுல யாரு முட்டாள் யாரு பெரியார் என்று பார்க்கலாம். தன்னை முட்டாள் என்று சொன்ன ஒருவரை பெரியார் என்று சமுதாயம் போற்றுகிறது. உண்மையான பெரியார் யார் என்று கேட்டேன். எனது நண்பன் அடிக்கடி கிராமத்து கோவில்களுக்கு எல்லாம் செல்லக்கூடியவர்கள், நாங்கள் எல்லாம் கூட்டமாக நண்பர்கள் செல்வோம். அப்போ எனது நண்பன் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, நமது நண்பர்கள் கூட்டத்துல யாராவது ஒருத்தர் நாஸ்திகனா இருந்தால் நல்லது, நாஸ்திகனா இருந்தால் நல்லது என்று சொல்லிக் கொண்டே இருப்பான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏன் அப்படி சொல்றேன்? இல்ல வாசல்ல செருப்பு பார்த்துக்கிறது உதவுமே என்று சொல்லுவான். அப்போ நாம் நாஸ்திகர்களை வெறுக்கவில்லை. மற்ற மதங்கள்ல நாஸ்திகர்கள் என்று சொன்னால் அவர்கள் உயிருடன் வாழ முடியாது, அவர்கள் அங்கு தங்களது கருத்துக்களை சுதந்திரமாக சொல்ல முடியாது. ஆனால் இங்கே நாஸ்திகர்களை கூட இந்து சமுதாயம் எப்படி அக்காமடேட் பண்ணுது பாத்தீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயிலுக்கு போகாதேன்னு சொன்னவருக்கு
திருச்சியில ஸ்ரீரங்கத்துல வாசல்ல அவர் சிலையை வச்சுட்டான். நம்மால் அரசாங்கமே வச்சிருக்கு. வாழ்க்கையெல்லாம் வாழ்நாள் முழுக்க கோயிலுக்கு போகாதுன்னு சொன்ன ஒருத்தர் இன்னைக்கு வாசல்ல இருந்துகிட்டு கோயிலுக்கு போறவங்களுக்கு எல்லாம் அட்டெண்டன்ஸ் போட்டு உட்காந்துக்கிறார். இதை விட அவருக்கு ஒரு பெரிய தண்டனை தேவையில்லை என்று நினைக்கிறேன் நான். அதே போல இந்த நாஸ்திகர்களையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஹிந்து மதம் என்பது ஒரு அனுபவம், அடையாளம் அல்ல. இந்த வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். மற்ற மதங்கள் எல்லாம் ஒரு அடையாளமாக இந்த உலகத்தின் மீது திணிக்கப்பட்டவை. ஹிந்து மதம் இது ஒரு வாழ்க்கை அனுபவமாக நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறோம், இதை ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொள்கிறோம். அதனாலதான் ஹிந்து என்ற வார்த்தைக்கும் இந்தியன் என்ற வார்த்தைக்குமே கூட வித்தியாசம் இல்லை. சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாலே எல்லாம் கூட ஹிந்து என்ற பத்திரிகை எல்லாம் கூட அப்படி வந்ததுதான். ஹிந்துவும் இந்தியனும் சினானிம் பழைய கிராமர் புக்ல. இப்போ ஹிந்துவும் இந்தியனும் ஆட்டானிமி. இது செகுலரிசம் சிலபஸ், அது ஹிந்துத்துவா சிலபஸ். அதனால பழைய சிலபஸ்ல படிச்சவங்களுக்கு அந்த குழப்பம் இருக்காது, புது சிலபஸ்ல படிக்கிற மாணவர்களுக்கு அந்த குழப்பம் இருக்கும். அதனால ஹிந்துத்துவா என்பதோ ஹிந்து தர்மம் என்பதோ இது ஒரு அனுபவம், இது அடையாளம் அல்ல என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டு விஷயங்களை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். A religion with difference, இந்து மதம். இரண்டாவதாக நான் சொல்ல வருகிற கருத்து a religion with differences, இது இரண்டாவதாக கருத்து. A religion with differences என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நமது நாட்டில் எத்தனையோ வகையான வழிபாட்டு முறைகளையும் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். நூற்றுக்கணக்கான கால்களை வைத்துக் கொண்டு ஒரு ரயில் பூச்சி ஊர்ந்து வந்து கொண்டிருந்ததாம். எங்க ஊர்ல அந்த ரயில் பூச்சின்னு சொல்லுவோம், நீளமா இருக்கும், சிவப்பா இருக்கும். அந்த பூச்சியை பார்த்து ஒரு தவளை கேட்டதாம். அந்த தவளை கேட்டது, இத்தனை கால்களை வைத்துக் கொண்டு நீ நடந்து வருகிறாயே, உனக்கு எது லெப்ட் எது ரைட்டு என்று கேட்டதாம். இந்த நாட்டில் இப்ப அதான் குழப்பம், எது லெப்ட் எது ரைட் என்று தெரியவில்லை. எந்த காலை நீ முன்னால் வைப்பா, எந்த காலை பின்னால் வைக்கிறாய் சொல்லு பார்க்கலாம் என்றுதான். இந்த ரயில் பூச்சிக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டது. இந்த தவளைக்கு 4 கால்கள் தான். அது ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் படிச்ச அந்த தவளை. அது டெல்லியில ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில வேலை பார்க்குது. அந்த தவளை அடிக்கடி அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டிக்கு வர விசிட்டிங் ப்ரொஃபஸராக போயிட்டு வருது. அதனால அந்த தவளை கேட்டது, நீ எந்த கால்களை வைத்து நடப்பாய், உனக்கு எது லெப்ட் எது ரைட்டு. இது பாவம், இது நாலந்தா தக்ஷசீலத்துல படிச்ச ரயில் பூச்சி. இதற்கு பதில் சொல்ல தெரியல. கொஸ்டின் ரொம்ப மாடர்னா இருக்கு, அவுட் ஆஃப் சிலபஸ்ல வேற இருக்கு கொஸ்டின்லாம். அதனால இந்த ரயில் பூச்சிக்கு குழப்பம் வந்தது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தனது நூற்றுக்கணக்கான கால்களுடன் ஊர்ந்து வந்த அந்த ரயில் பூச்சி இந்த தவளை கேட்ட 4 கேள்விகளிலே பதில் தெரியாமல் மனசுல குழப்பம் அடைந்து சுருண்டு அப்படியே அமைதியா இருந்துட்டான். அந்த மாதிரி இருக்கிறது இன்றைக்கு இந்து சமுதாயம். நம்மை பார்த்து நிறைய பேர் கேள்வி கேட்கிறார்கள், நமக்கு கருத்து குழப்பம் இருக்கிறது, நமக்கு பதில் சொல்ல முடியவில்லை, நாம் சுருண்டு சோம்பேறியாக பதில் சொல்ல வழி இல்லாதவர்களாக இருக்கிறோம். உண்மை என்னவென்றால், கேள்வி கேட்க வேண்டியவர்கள் நாம், பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் நம்மை பார்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மை புரிந்தால் தான் நம்மாலையும் கேள்வி கேட்க முடியும். இந்த நாட்டில் ஒரு காலத்துல 30 கோடி மக்கள் தான் இருந்தார்கள். ஆனால் 33 கோடி தேவர்கள் இருந்தாங்க. 33 கோடி காட், 30 கோடி தான் பாப்புலேஷன். ஒரு ஆளுக்கு ஒரு கடவுள் என்று வைத்துக் கொண்டால் கூட 3 கோடி காட் சர்ப்ளஸ், அவ்வளவு கடவுள்கள். ஆனா நம்ம நாட்டில் எந்த விதமான குழப்பம் வர்ற பயோடைவர்சிட்டி என்று சொல்கிறார்களே, அது உண்மை என்று சொன்னால் இவ்வளவு உயிரினங்கள், இவ்வளவு பறவைகள், இவ்வளவு வகையான தாவரங்கள் எல்லாம் இருக்க முடியும் என்று சொன்னால் தியோடைவர்சிட்டியும் பாசிபிள் தான். நிறைய கடவுள் இருக்கலாம், நிறைய வழிபாட்டு முறை இருக்கலாம், அத்வைதம் இருக்கலாம், துவைதம் இருக்கலாம், விசிஷ்டாத்வைதம் இருக்கலாம். நாளைக்கு சுவாமிஜி இன்னொரு புதிய தத்துவ சிந்தனையை கண்டுபிடிக்கலாம். எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வோம். எனது கிறிஸ்தவ நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டாரு, நான் இதுவரைக்கும் ஒரு 10 பேர்த்த கேட்டிருக்கேங்க. என்ன கேட்டார், ஏன் விநாயகர் உங்க கடவுள், ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று நான் 10 பேர்த்த இது வரைக்கும் கேட்டிருக்கேன். சரி, அதனால என்ன? 10 பேருமே 10 விதமான பதில சொல்றாங்க சார். எது சரியான பதில் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார். நான் சொன்னேன் 10மே சரிதான். ஏனென்றால் ஒவ்வொருவரும் அவனுடைய கோணத்தில் விநாயகரை பார்க்கிறான். அவர் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பதை பற்றி அவனுக்கு ஒரு கருத்து இருக்கு. அவன் ஏன் திருமணம் செய்து கொண்டான் என்பது அவனுக்கு புரியவில்லை. அதனால விநாயகர் திருமணம் செய்து கொள்வதை பற்றி அவனுக்கு ஒரு கருத்து இருக்கும். அந்த 10மே சரிதான் என்று ஏற்றுக்கொள்வதுதான் இந்து மதம். இதுல நீங்க ஏன் சரியான விடையை தேடுகிறீர்கள்? நாம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறோமே. சைவ உணவு சாப்பிடுவதா, அசைவ உணவு சாப்பிடுவதா? ரிலிஜன் வித் டிஃபரன்சஸ், we celebrate diversity. நான் சொன்னேன், இதுல எது உயர்ந்தது எது தாழ்ந்தது இந்த விவாதம் ஏன்? சுருக்கமா சொல்லலாமே. நம்ம நாட்டில் அசைவ உணவு சாப்பிடுவது அக்செப்டட், சைவ உணவு சாப்பிடுவது ரெஸ்பெக்டட். இதற்கு மதிப்பு இருக்கிறது, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ராமாயணத்தை பார்க்கிறோம். ராமனுக்கு ஏன் இவ்வளவு புகழ்? ஒரு மனைவியோட வாழ்ந்தான். இந்த இப்பிறவிக்கு 2 மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று சொன்னவன் அவன். அதனால அவனை போற்றுகிறோம். ஆனா அவங்க அப்பா தசரதனுக்கு எத்தனை மனைவி? ஆயிரக்கணக்கான மனைவி என்று சொல்கிறார்கள். அபிஷியலா 3, அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான மனைவிகள் என்று சொல்கிறார்கள். அப்போ நம்ம நாட்டில் தசரதை நாம் ஒதுக்கி வைக்கவில்லை. மறுபடியும் இதே தான், தசரதன் இஸ் அக்செப்டட், ராமா இஸ் ரெஸ்பெக்டட். அவருடைய ஒரே மனைவி என்ற கொள்கையினால. இதை பற்றி ஒரு புதுக்கவி வித்தியாசமா இருந்தா தினமணியில அவன் மாற்றி புகழ்றான், தசரதனை புகழ்றான்.
அப்பாவுக்கு 1000 மனைவி, ஒரு பிரச்சனையும் இல்லை. மகனுக்கு ஒரே மனைவி, 1000 பிரச்சனை. அப்படி மாற்றி சொல்வருங்கிற அதையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதனால உணவாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், கடவுள்களை வழிபடுவதாக இருக்கலாம். இந்த நாட்டில் டைவர்சிட்டிக்கு அளவே இல்லைங்க. இது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறோம், எல்லாமே சரி என்று சொல்கிறோம். இந்த மாதிரி ரிலிஜன் வித் டிஃபரன்சஸ் உலகத்தில் இப்படி ஒரு சிந்தனை தோன்றவே தோன்றாது. அவர்கள் எல்லாம் யூனிஃபார்மிட்டி தான் எய்ம் பண்ணாங்க. ஒரே மாதிரி இருக்கிற சிந்தனை, ஒருமித்து இருக்கிற சிந்தனை நம்ம சிந்தனை. அவர்கள் ஒரே மாதிரியாக இருக்கிற சிந்தனைக்கு முயற்சி செய்தார்கள். அதனால நம்ம தர்மம் ரிலிஜன் வித் டைவர்சிட்டி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது சொல்ற விஷயம் ரிலிஜன் வித் டிஃபரன்ஸ். முதல்ல சொன்னது டிஃபரன்ஸ், இப்ப ரிலிஜன் வித் டிஃபரன்ஸ் என்று சொல்கின்றார். நாம் வெறும் டாலரேஷன் இல்ல, சகிப்புத்தன்மை இல்லை, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டோம். அரவிந்தன் அழகாக சொன்னார், பார்ட்டிகள் இந்த நாட்டுக்கு வந்தாங்க, அவர்களுக்கு நாம் வரவேற்றோம். ஒரு பால்ல ஒரு டம்ளர் நிறைய பால் கொடுத்து விட்டான் இந்து மன்னன். என்னன்னா ஃபுல், ஏற்கனவே இங்க ஃபுல்லா எடுத்துப்பா, இடம் இல்லை. அப்போ அந்த பார்ட்டிகள் என்ன பண்ணாங்களா, கொஞ்சோண்டு சர்க்கரையை போட்டு கலந்து கொடுத்துட்டாங்களாம். உங்க கலாச்சாரத்துல, உங்க பண்பாட்டுல நாங்கள் சர்க்கரை போல, பாலில் சர்க்கரை கலந்தது போல இருப்போம் என்று சொல்லி இன்னைக்கும் அவர்கள் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான மைனாரிட்டி, சிறுபான்மை என்று சொன்னால் இந்த நாட்டில் பார்ட்டிகள் தான். 1,00,000 பேரு கூட இல்லை, ரியல் மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி. ஆனால் சிறுபான்மையினருக்கு விசேஷ சலுகை என்று இந்திய அரசியல் சட்டம் சொல்லும் போது எங்களது நலன்கள் இந்த பெரும்பான்மை இந்து சமுதாயத்தின் கைகளில் பத்திரமாக இருக்கின்றன, எங்களுக்கு சிறுபான்மை சலுகை வேண்டாம் என்று அறிவித்த ஒரே சமுதாயம் பார்ட்டிகள் தான். யூதர்கள் இந்த நாட்டிற்கு வந்தாங்க, யூதர்களுக்கு கோவில் கட்ட இடம் கொடுத்தோம் என்பது மாத்திரம் இல்லைங்க, நீங்க அதை படித்து பார்க்கணும். அவர்களுக்கு தனியா பிரின்சிபாலிட்டி கொடுத்தார் நம்ம இந்து மன்னர். பிரின்சிபாலிட்டினா அவருக்குன்னு ஒரு ராஜ்யம், அவர் அங்கே சட்டங்கள் இயற்றலாம், அவர் ஒரு ஆட்சி செய்து கொள்ளலாம். ஆனால் அப்படி வாழ்ந்த அந்த யூதர்களை பின்னால 15ஆம் நூற்றாண்டுல வந்த போர்ச்சுகீசியர்கள் தாக்குனாங்க அந்த யூதர்களை. அவன் அங்கிருந்து பயந்துதான் ஓடி வந்து இந்தியாவில் குடியேறி இருக்கிறான். திரும்பி இங்க இல்ல இந்துக்களால் அந்த யூதர்களுக்கு பிரச்சனை இல்ல, போர்ச்சுகீசியர்களால் தான் மறுபடி பிரச்சனை வந்தது என்று அவருடைய யூதர்களுடைய வரலாற்றிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படி நாம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறோமே. ஆறுமுக நாவலர் என்று ஒரு பெரியவர் இருந்தார், தமிழறிஞர், உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இருந்தவர். அவருக்கு பரசமய கோடாரின்னு பேர். சைவ சித்தாந்தத்துல ஊறி திளைத்தவர். கிறிஸ்தவ மத மாற்றங்கள் அங்கே நடக்கும் போது அதை எதிர்த்து மிக கடுமையாக போராடியதனால் அவருக்கு பரசமய கோடரி என்றே பட்டம் கொடுத்தார்கள். இது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன, அதே ஆறுமுக நாவலர் தான் தமிழ்ல முதல்ல பைபிளை மொழிபெயர்த்து எழுதினார். என்ன காரணம், அவருக்கு வாய்த்த ஆசிரியர் ஒரு கிறிஸ்தவர். அவர் இவருடைய தமிழ் புலமையை பார்த்து, நீ எனக்காக ஒரு குரு காணிக்கை தர வேண்டும். என்ன காணிக்கை, இந்த பைபிளை நீ தமிழ் எழுதணும், நீ எழுதினாதான் நல்லா இருக்கும். அப்ப குருவுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இவரால் பைபிளையும் தமிழ் படுத்த முடிந்ததே. அதே சமயத்துல அந்த மதமாற்றத்தை அனுமதிக்காமல் பரசமய கோடரி என்ற பட்டம் வாங்க முடியும். இதான் இந்துத்துவம், நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும். ரஞ்சித் சிங் ஒரு மகாராஜா இருந்தான் பஞ்சாப்ல. அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கண்ல அவனுக்கு அந்த கண் பார்வை குறைஞ்சிட்டது, கிட்டத்தட்ட முற்றிலுமா போச்சு. அப்போ ஒரு முஸ்லீம் ஞானி, ஒரு முஸ்லீம் ஃபக்கீர் ஒருத்தர் அவரை பார்க்க வர்றாரு அந்த ரஞ்சித் சிங் மகாராஜாவை. அப்ப அந்த முஸ்லீம் ஞானிட்ட சொல்றான், ரஞ்சித் சிங் மகாராஜா, கடவுள் ஏன் தெரியுமா என் ஒரு கண்ணில் இருந்து ஒளி எடுத்துட்டாரு, நான் எல்லா மதங்களையும் ஒரே கண்ணால் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். God wanted me to see all religions with one eye, that's why I have lost sight in one eye சொல்றான். எப்படிப்பட்ட சிந்தனை, எவ்வளவு உயர்ந்த சிந்தனை. இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு இந்து மதத்திற்கு மீது ஒரு பெரிய தாக்குதலை இந்த அறிவுஜீவிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண மனுஷன் மூர்த்தி பேதம் பாவம்னு சொல்றாரு ஆதிசங்கரன். நான் கும்பிடுகிற கடவுள் தான் சிறந்தவர், இன்னொரு கடவுள் தாழ்ந்தது என்கின்ற அந்த சிந்தனையே தவறு, இது பாவம் என்று சொல்கிறார் ஆதிசங்கரன். சாதாரண மனிதர்கள் சொல்றாங்க அரியும் சிவனும் ஒண்ணு, இதை அறியாத வாயில மண்ணு. அதனால அரியும் சிவனும் சண்டை போட்டார்கள் என்பதை சாதாரண மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கமலஹாசன்கள் வேணால் ஏற்றுக்கொண்டிருக்காங்க நாட்டில். சாதாரண ஆட்கள் அரியும் சிவனும் சண்டை போட்டார்கள் என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை. அடுத்த முக்கியமான விஷயம், ரிலிஜன் வித் டிஃபரன்ஸ், நாட் ஒன்லி பட் ஆல்சோ. இது மாத்திரமல்ல, எதுவும் தான் என்பது இந்து தர்மம். இது ஒன்றுதான் வழி என்றால் அது மேற்கத்திய சமயங்கள், இதுவும் வழி என்று சொன்னால் அது இந்து சமயம். அல்லாஹ்வின் மாத்திரம்தான், கிறிஸ்துவின் மூலமாகத்தான் உனக்கு கதிமோட்சம் என்று சொன்னால் அது கிறிஸ்தவ மதம். கிறிஸ்துவின் மூலமாகவும் உனக்கு கதிமோட்சம் கிடைக்கும் என்று சொன்னால் அது இந்து மதம். அதனால அது அல்சோ, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. வினோபா காந்தியுடைய சீடரை பார்த்து கேட்கிறார்கள், நீங்க எப்படி எல்லா மதங்களையும் ஏற்றுக்கொள்வோராக இருக்கிறீர்கள், எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு வெளிநாட்டில இருந்து வந்த வெள்ளையர்கள் கேட்கிறாங்க. அப்ப வினோபா பதில் சொல்றாரு, என்ன பார்த்து இப்படி அசந்து போறீங்களே, இப்படி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எங்க நாட்டு முன்னோர்கள் நடத்தினாங்க, ஏகம் சத் விப்ராகா பகுதா வதந்தி என்று பெயர். நான் அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு சின்ன பெட்டிக்கடை வைத்திருக்கிறேன், பெட்டிக்கடையை பார்த்து நீங்கள் இப்படி பாராட்டுகிறீர்களே, இதற்கு எங்க நாட்டில் இந்த மதத்திற்கு பேர் அல்சோயிசம் என்று பெயர் என்று வினோபா சொல்கிறார். அல்சோயிசம் என்று பெயர்.
அதனால காந்தி சொல்கிறார், கடவுளுடைய ஒரே திருக்குமாரன் இயேசுதான் என்று சொல்லாதீர்கள், தி ஒன்லி சன் ஆஃப் காட் என்று சொல்லார்கள், ஹி இஸ் ஒன் ஆஃப் தி சன்ஸ் ஆஃப் தி காட் என்று சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ ஒன் ஆஃப் தி என்பதற்கும் ஒன்லி என்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நாம் அப்படித்தான் பார்க்கிறோம், இதுவும் வழி என்று ஏற்றுக்கொள்கிறோம். இந்த முக்கியமான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால நாட் ஒன்லி பட் ஆல்சோ என்பதுதான். C.F. ஆண்ட்ரூஸ் என்று ஒரு பெரிய கிறிஸ்தவ அறிஞர், காந்திக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். ஒன் ஹானஸ்ட் அண்ட் நோபல் கிறிஸ்டியன் more than the more honest Christian better than the hundreds of honest other Christians என்று காந்தி சொல்கிறார். அவ்வளவு நல்ல மனிதர். அவரிடம் காந்தி ஒரு தடவை பேசுறப்போ சொல்றாரு, C.F. ஆண்ட்ரூஸ், நான் பாகவதம் படிச்சிருக்கேன் மிஸ் காந்திஜி, அதனால நான் இந்து மதத்துக்கு மதம் மாற விரும்புகிறேன் என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று கேட்கிறார் ஆண்ட்ரூஸ். அதுக்கு காந்தி பதில் சொல்கிறார், ஆண்ட்ரூஸ், நீங்கள் பாகவதம் படித்து எந்த நல்ல கருத்துக்காக அதனால் கவரப்பட்டு நீங்கள் இந்து மதத்திற்கு வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதே நல்ல கருத்து உங்கள் பைபிளிலும் இருக்கிறது என்று நான் சொல்வேன். உங்கள் பைபிளை நீங்கள் திரும்ப படியுங்கள், அதிலும் இந்த நல்ல கருத்து இருக்கிறது. நீங்கள் உங்கள் மதத்தில் இருப்பதுதான் சுதேசி, நீங்கள் உங்கள் மதத்திலே இருக்க வேண்டும், எனது மதத்திற்கு நீங்கள் மாற வேண்டும் என்று நினைக்க கூடாது என்று நான் உங்களுக்கு அறிவுறுத்துவேன் என்று சொல்கிறார். இதுதான் இந்துத்துவான்னு பேரு. இந்துத்துவான்னு சொன்னா அவன் மதத்தில் இருக்கிறதா, அந்த கட்டாய மதமாற்றம் அல்ல. அதனாலதான் காந்தி ஒரு இடத்துல சொல்றாரு, I will not even secretly pray that a person from other faith should come to my faith என்று சொல்றாருங்க. இது யாரால சொல்ல முடியும்? இன்னொரு மதத்தை சார்ந்தவன் என் மதத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று நான் ரகசியமாக பிரார்த்தனை கூட செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார். இப்படி இந்த நாட்டில் உள்ள சர்ச்சினால் அறிவிக்க முடியுமா? முஸ்லிம்களால் அறிவிக்க முடியுமா? இது ஹிந்து தர்மத்தினால மாத்திரம்தான் முடியும் என்று சொல்ல விரும்புகின்றேன். கடைசியாக ஒரு வரி, ராஜேந்திரன் வேற பார்த்து கொண்டிருக்கிறார். நமது நாட்டில் இருக்கிறது தியாலஜி தான், தியோகிரசி இல்லை. தியோகிரசிக்கும் தியாலஜிக்கும் வித்தியாசம் இருக்கு. தியோகிரசி என்பது மத சம்பந்தமான அரசியல், தியாலஜி என்பது சமயம் சம்பந்தமான ஒரு சிந்தனை. புத்த மதம் இன்னைக்கு உலகத்துல பல நாடுகள்ல இருக்கு. சீனாவில் நம்ம நாட்டை சார்ந்த ஒரு தமிழனுக்கு ஊர் ஊரா, நம்ம ஊர்ல விநாயகர் கோயில் இருக்கிற மாதிரி ஊர் ஊரா கோயில் கட்டி கும்பிடுறாங்க. அவனுக்கு பேரு போதி தர்மன்னு பேரு. இந்த நாட்டில இருந்து புத்த மதத்தை எடுத்து சென்றவன். கம்யூனிஸ்ட் அரசாங்கம் பல கோவில்களை மூடி வைத்திருக்கிறார்கள் அங்கே. ஆனால் எத்தனை ராணுவ வீரர்கள் இந்த உலகத்து நாடுகளுக்கெல்லாம் சென்று புத்த மதத்தை பரப்பினார்கள்? ஒரு ராணுவ வீரன் கூட போகல இந்த நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு புத்த மதத்தை பரப்புவதற்கோ வெளிநாடுகளில் உள்ள இந்து மதத்தை பரப்புவதற்கோ. இங்க இருந்து நல்ல சிந்தனையாளர்கள் போனாங்க. அங்க இருந்து பாகியான், யுவான் சுவாங் போன்ற பெரிய அறிவுஜீவிகள் வந்தாங்க. வந்து இங்கிருந்து அவர்கள் புத்த மதத்தை எடுத்து சென்றார்களே தவிர நாம் ராணுவத்தை கொண்டு நாம் பரப்பவில்லை. ஆனால் போர்ச்சுகல்ஸ், டச்சு, பிரெஞ்சு, இங்கிலீஷ், முகல் அத்தனை பேருமே ராணுவத்தோட வந்தாங்க. வில் ஜூரண்ட் என்கின்ற ஒரு அமெரிக்க வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார், The Mughal invasion into India is the bloodiest in the world history என்று எழுதுகிறார். உலகத்தில் அதிகமான ரத்தம் சிந்திய ஒரு போராட்டம் இருக்கும் என்று சொன்னால் முகலாயர்கள் இந்தியா மீது படையெடுத்ததுதான் என்று சொல்கிறார்கள். 17 மில்லியன் மக்கள், 1.7 கோடி மக்கள் மத காரணங்களுக்காக மாத்திரமே பாகிஸ்தானில் இருந்த இந்துக்கள் இந்தியாவிற்கு கட்டாயமாக புலம்பெயர வைக்கப்பட்டது. Forced migration recorded in the recorded history, the highest number பாகிஸ்தானுடைய பிரிவினையின் போது நடந்ததுதான். அதனால இந்த மத சம்பந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப அதிக விலை கொடுத்திருக்கோம் நாம. ஆனால் நமது தர்மம் என்ன சொல்கிறது என்று மாத்திரம் சொல்லி முடிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மனு நீதியில சொல்லியிருக்கிறாரு, 2 ராஜா கடையில சண்டை நடக்கும். மனு சொல்றாரு, அதுல ஒரு ராஜா தோற்றுவான், ஒரு ராஜா ஜெயிப்பான். இந்த ஜெயிச்ச ராஜாவுக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்கிறது என்று சொல்கிறார் மனு. என்ன கடமை? தோற்று போன அந்த மன்னன் எந்த கோவிலிலே வழிபடுவானோ அந்த கோவிலுக்கு இந்த வெற்றி பெற்ற மன்னன் அங்கே செல்லணும். அங்கே போய் என்ன பண்ணணும்? தோற்று போன மன்னன் எந்த முறைப்படி அவன் கோவிலில் அவன் வழிபட்டிருப்பானோ அதே முறையில் இவன் வழிபட வேண்டும். இதை சொல்லியிருக்கிறார் மனு. ஏனென்றால் உனது வெற்றி என்பது அரசியல் வெற்றி தானே தவிர பண்பாட்டு வெற்றி அல்ல என்று சொல்லியிருக்கிறார். மதுரையில இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயில் பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்டது, சைவ திருக்கோவில். பின்னால நாயக்கர் கால ஆட்சி வந்தது, நாயக்கர்கள் வைணவர்கள். ஆனால் நாயக்கருடைய ஆட்சி முழுக்க, குறிப்பாக திருமலை நாயக்கர் எல்லாம் பாண்டிய மன்னர்கள் எப்படி மீனாட்சி கோவிலை பொலிவுடன் வைத்திருப்பார்களோ, பூஜை செய்வார்களோ அப்படித்தான் அவர்கள் நடந்து கொண்டார்கள். தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன் சிவன் கோவில் கட்டினா, பின்னால மகாராஷ்டிரர்கள் ஆட்சி பண்ணாங்க, நாயக்கர்கள் ஆட்சி பண்ணாங்க. அந்த இடத்துல ஒரு விநாயகருக்கு சன்னதி அமைச்சாங்க, முருகனுக்கு ஒரு சன்னதி வந்தது. அப்போ ராஜராஜன் கட்டிய கோவிலுக்கு வேல்யூ அடிஷன் மற்ற மன்னர்கள் கொடுத்தார்கள். பாண்டியர்கள் கட்ட மீனாட்சி கோவிலுக்கு ஒரு வேல்யூ அடிஷன் திருமலை நாயக்கர் காலத்துல கிடைச்சது. ஆனா அதே மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு மாளிகாப்பூர் வரும்போதுதான் பிரச்சனை வந்தது. அந்த மீனாட்சி விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதனால நம்ம நாட்டு ராஜ தர்மம் கூட இந்த நாட்டு மக்களுடைய நம்பிக்கையை சிதைக்காமல் இருக்க வேண்டும் என்றுதான் சொல்லி இருக்கிறோம். அதனால நமது நாட்டுல கண்ணதாசனுடைய அற்புதமான ஒரு வரி, எந்த கோவில் ஆனால் என்ன, தெய்வம் தெய்வம் தான், எந்த தெய்வம் ஆனால் என்ன, கோவில் கோவில் தான் என்று பாடுவான் கண்ணதாசன். அதை போன்ற ஒரு சிந்தனையை வளர்த்த மதம்
இது அற்புதமான ஒரு மதம். இங்கு பிறந்தவன் வகுப்புவாதியாக இருக்க முடியாது, இங்கு பிறந்தவன் மத அடிப்படைவாதியாக இருக்க முடியாது. கட்டபொம்மன் வசனத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அப்படி இருப்பவன் இந்த நாட்டினுடைய அசல் வித்தாக இல்லாதிருப்பான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.